வணக்கம் நேயர்களே. இன்று யோசனை என்ற சின்ன சின்ன கதைகள் அடங்கிய சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு கதை ரகசியம் என்ற கதையை நாம் இன்று பார்க்கலாம், கேட்கலாம். கதையை உங்களுக்காக எழுதியவர் தலைவை மாசு சவுந்தரராஜன் அவர்கள். உங்களுக்காக வாசிப்பவர் வைரமணி. என்னங்க, நம்ம பொண்ணுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை குடிகாரராமே, கேள்விப்பட்டேன். அவருக்காங்க நம்ம பொண்ணை கொடுக்கறது? மாலதி, மாப்பிள்ளைக்கு வருவாய்த்துறையில் வேலை, சம்பளத்தை விட கிம்பளம் அதிகம். உபரி வருமானம் வர்றவங்க யாராக இருந்தாலும் ஊதாரித்தனமாக தானே செலவு செய்வாங்க. அதில் இந்த மாப்பிள்ளை விதிவிலக்கு இல்லையே. இருந்தாலுங்க, நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை நாம் நினச்சி பார்க்க வேண்டாமா? பார்க்காமல் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் மாலதி. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா விபத்தில் இறந்துட்டாங்க. 30 லட்ச ரூபா வீடு இருக்குது, கடைகள் இருக்குது, காலி மனைகள் இருக்குது. கூட பிறந்த பொறுப்புகள் இல்லை. நம்ம பொண்ணு அங்கே போனால் மகாராணி ஆட்டம் வாழ மாட்டாளா என்ன சொல்லு? அதுவும் போக மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணை பார்த்ததும் பிடிச்சி போச்சாம். விரும்பி வர்றவங்களுக்கு கொடுத்தா நம்ம பொண்ணு வருந்தாமல் வாழ்வாடி. இந்த காலத்தில் முக்கால்வாசி இளவட்டங்க குடியாரங்களை தாண்டி இருக்காங்க. அது விஷயமே இல்லடி. என்னமோங்க, என் மனசில் பட்டதை சொன்னேன், அப்புறம் உங்கள் இஷ்டம் என்று கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டினாள் தாய் மாலதி. சிறப்பாக திருமணமும் நடந்தது. முதலிரவும் வந்தது. அரசி, மலையரசி, இன்றைக்கு நம்ம கல்யாண நாளா? சந்தோஷம் ஓவராயிடுச்சு. அதனால் குடியும் ஓவராக போச்சு. என்னை மன்னிச்சிடு. நாம் நாளை நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாம் என்று போதையில் கட்டிலில் விழுந்தான் துரையரசு. கண்ணீர் விட்டாள் மலையரசி. அம்மா அப்பாவின் புத்திமதி கேட்டு குடிகாரனோடு குடும்பம் நடத்த ஆயத்தமானாள். மலையரசி அம்மா சொன்னதைப் போல மகாராணியாக ஆட்சி செய்தாள். 2 ஆண்டுகள் ஓடியும் அவள் கர்ப்பமாகவில்லை. ஒரு நாள் திடீரென்று இரத்த வாந்தி எடுத்து விட்டான் துரையரசு. பதறிப்போன மலையரசி குடும்பத்தார் விலை உயர்ந்த மருத்துவமனையில் சேர்த்தார்கள். பணத்தை தண்ணீராய் கரைத்தார்கள். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துவிட்டு டாக்டர் மலையரசியிடம் சொன்னார். மலையரசி, கண்டிக்கு ஆள் இல்லாமல் துரையரசு கண்டபடி குடிச்சிருக்காரு. ரொம்ப நாளாக குடிச்சிருக்காரு. அதனால் அவருடைய கல்லீரல் கெட்டு கணையத்தையும் பாதிச்சிடுச்சு. போதா குறைக்கு ஆண்மை குறைபாடு வேற. இதையெல்லாம் நான் சொல்லக்கூடாது தான். நீயோ கொஞ்சம் வயசாக இருக்க. உன்னோட எதிர்காலத்தை உத்தேசித்து தான் இந்த உண்மையை சொல்கிறேன். உன்னோட கணவருக்கு என்னதான் ராஜ வைத்தியம் பார்த்தாலும் 1 வருஷத்துக்குள்ளே எப்படியும் அவர் இறந்துடுவார். நீ தான் உன் மனசை தேத்திக்கிட்டு உன்னோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும். நல்ல முடிவாக எடுக்கணும். இந்த விஷயம் அவருக்கோ உன் பெற்றோருக்கோ தெரிய வேண்டாம். இவரை குணப்படுத்திடலாம்னு அவங்களுக்கு நான் நம்பிக்கை ஊட்டுறேன். நீ அழுதி ஒப்பாரி வச்சு அவங்களுக்கு காட்டி கொடுத்திடாதே. இந்த விஷயத்தை உன் மனதுக்குள்ளேயே போட்டு ஜீரணம் பண்ணு. எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணிக்கோ அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இதனால் மலையரசியின் இதயத்தில் பூகம்பம் ஏற்பட்டது. புயல் காற்று வீசியது. பெருந்தீ எரிந்தது. வெள்ள அபாயம் வந்தது. அத்தனையும் மனதை எழுத்தோடு அடக்கி கொண்டு சொன்னாள். தேங்க்ஸ் டாக்டர் என்று அவள் சொன்னபோது அவளது மனசாட்சி மனதிடம் பேசியது. உன் பெற்றோரோட பேராசை உன் எதிர்கால வாழ்வையே சீரழிச்சிச்சே மலையரசி. உன் கணவருக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருந்தும் அவைகளை அனுபவிக்க ஆயுள் இல்லையே. உனக்கோ பெண்ணுக்கு பெருமை தரக்கூடிய தாய்மை அடைய வாய்ப்பு இல்லையே. உனக்கு எல்லாமே இருந்தும் நீ நடிப்பினமாக வாழ்ந்தாகணும். உன் குடும்பத்தாரிடமே நீ நடிக்க வேற செய்யணுமே. ஒரு குடிகாரனை நீ கட்டுனதால உனக்கு வந்த நிலைமையை பார்த்தாயா என்று மனசாட்சி அவளை சிண்டி பார்க்க பதில் சொல்ல முடியாமல் மௌனமானாள் மலையரசி. கணவனை பற்றிய உண்மை ரகசியமாய் ஆனது. நன்றி நேயர்களே. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். மற்ற நண்பர்களோடு பகிருங்கள். நன்றி.